வணக்கம். இன்னைக்கு லைவ்ல வாட்ச் ஹவர்ஸ் வருமா, மணி வருமா, அதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா லைவ் போட்டா அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைவ்ல ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகவே போகாது. லைவ் எதுக்காக போடுறோன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த லைவ் போடும்போது ஒரு ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பொதுவாகவே ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூடியூப்லேயே இருந்தாலுமே நமக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ 50 சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்டயே அந்த 50 சப்ஸ்கிரைபரும் எடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதில் உட்காந்துட்டு லைவ் மணிக்கணக்காக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் லைவ் போடக்கூடாது. லைவ் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் சேனல்ல இருந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்காக ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் லைவ் போடலாம். லைவ் ஆப்ஷன் இருந்தாலுமே உங்ககிட்ட எவ்வளோ ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்குது, உங்களுடைய லாங் வீடியோவுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, ஸோ உங்களுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து லைவ் போடணும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிலர் லைவ் போட்டால் நிறைய சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைபர் வரும், ஏன்னா லைவ்ல நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற விதம், அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுற விதம். இப்போ நிறைய பேர் லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பொண்ணுங்க தான், அதாவது பொம்பளை பிள்ளைகள், மீ ஆல்சோ. ஸோ எல்லாருமே லைவ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்கனாவே இந்த சில ஆண்கள் இருக்காங்க, சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, தப்பான நோக்கத்தில் பார்ப்பாங்க. ஸோ லைவ் போட்டால் நமக்கு சப்ஸ்கிரைபர், லைக்கு இதெல்லாம் வரத்துக்கு காரணம் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, உங்ககிட்ட நல்ல விஷயத்தை கற்றுக்கணும்னு சிலர் வருவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களை கலாய்க்கணும், உங்களை கலாய்ச்சிட்டு உங்ககிட்ட எப்படி அதாவது இன்டர்ஃபியர்னா என்னன்னா உங்ககிட்ட கனெக்ட் ஆகணும், அந்த மாதிரி கூட சொல்லலாம். நான் ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன். லைவ்ல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு அழகான பொண்ணு லைவ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு போடுற வீடியோவுக்காக வரமாட்டாங்க, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு அழகாக இருக்குது, நீ நல்லா இருக்க, ஸோ பியூட்டிஃபுல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு யாராவது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா திரும்ப அந்த விஷயத்த பண்ணுவோம். ஸோ லைவ் நமக்கு ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோன்னே தெரியாமல் லைவ்ல போயிட்டு ஒரு சிலர்னா என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நான் தப்பு சொல்லலை. லைக், சப்ஸ்கிரைபர், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அதுவாக வரணும், கேட்டு வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் லைவ்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 1 டைம் கேட்கலாம், தொடர்ச்சியாக கேட்கக்கூடாது. ஸோ நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைக்கை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப க்யூட்டு ரெகுலராக லைவ் வாங்க ஒரு தப்பான நோக்கத்திலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். ஸோ லைவ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. தொடர்ந்து லைவ் போடாதீங்க. லைவ் போட்டால் உங்களுக்கு வியூஸே போகாது. பிகாஸ் லைவை மட்டும்தான் பார்ப்பாங்க, உங்கள் லாங் வீடியோவை பார்க்க மாட்டாங்க. இது நான் பர்சனலாக ரீசெண்ட் டேஸில் தான் நான் லைவ் போட்டேன். லைவ் போடாமையே நான் மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். ஸோ நான் ஏன் லைவ் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதனால லைவ் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவை பற்றி நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, லைவ்ல உங்களுடைய பர்சனலான விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்னென்ன ஷேர் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தான், எங்கள் வீட்டு அட்ரஸ் இது, ஸோ கண்டிப்பாக நான் தனியாக தான் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்லாதீங்க. கஷ்டப்படுறீங்க வேணால் சொல்லுங்கள், உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு, உங்கள் பெண் பிள்ளை படிக்கிற ஸ்கூலு, நெக்ஸ்ட்டு எனக்கு இத்தனை குழந்தைங்க இருக்குது, இத்தனை மணிக்கு நான் இங்கே போகுவேன், என் பிள்ளை தனியாக தான் வீட்டில் இருப்பா, ஸோ அவள் நல்லா படிப்பா, ஆனால் அவங்க அப்பா இல்லை, அந்த மாதிரிலாம் லைவ்ல பேசாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ரெகுலராக டிவி நியூஸில் அவ்வளோ ரேப், கற்பழிப்பு, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் நீங்கள் அட்ரஸை இல்லை என் பெண் பிள்ளை தனியாக இருக்கா அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா சில பேர் சில தப்பான நோக்கத்துடன் பார்க்குறவங்க, பழகுறவங்க, ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ப முடியாது இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள்லாம் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற விதத்தில் கேட்டாலுமே
நீங்கள் தனியாக இருக்கீங்களா, அப்போ நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் லைவ் போடும்போதோ வீடியோ போடும்போதோ உங்களுடைய வீக்னஸை நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏழ்மையாக இருக்கேன்னு சொல்லுங்கள். அதுக்காக என் வீட்டு அட்ரஸ் இது அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய மனநிலையை பொறுத்தே உங்களை மக்கள் அடிப்பாங்க. அதாவது உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் பணம், அந்த பணம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தப்பான எண்ணத்தில் வருவாங்க. தப்பான எண்ணத்தில் உங்கள் பிள்ளைகளை நெருங்குவாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகளை பற்றியும் உங்கள் வீட்டு அட்ரஸ் பற்றியும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றியும் லைவில் சொல்லாதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்ட சப்ஸ்கிரைபர் டவுட் தான். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது லைவ் பற்றி சொல்ல. அதுக்கு முன்னாடி நீங்கள் லைவில் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வருது, எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ அமௌண்ட் வருது, இது அத்தனையுமே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்னென்னா, லைவ் போடலாமா, லைவ் போடுறதுனால என்ன பயன், லைவால் நமக்கு என்னென்ன யூஸ், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லைவை பற்றி தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோவும் இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் போடுறத பற்றி ஆல்ரெடி நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் பஸ் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் லைவ் போடுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைவ் போடுறதுனால எனக்கு பணம் வருமா, அதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பணம் வரும். இப்போ இந்த YT ஸ்டுடியோ பேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்குமே என்ன போல், அதாவது இந்த அளவுக்கு பொறுமையாக காலகட்டத்தில் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ பொறுமையாக சொல்லித்தந்தால் அவங்களுடைய சிடிஆர் லெவல் குறையும். ஏன்னா டக்குன்னு டச் பண்ணி என்னடா இது இவ்வளோ பொறுமையாக இருக்குது, இதில் ரொம்ப லோவாக இருக்குது, நம்ம ஏதாவது 2 மினிட்ஸை தேடி போவோமா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இந்த வீடியோவை யாராவது ஃபுல்லாக ஒருத்தர் பார்த்தாலும் போதும். பார்த்திங்கன்னா அனலிட்டிக் பேஜுக்கு போயிடுறேன். நெக்ஸ்ட்டு ரெவென்யூ பேஜுக்கு போகிறேன். இப்போது எனக்கு ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, லைவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துடலாம் லைவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தள்ளுங்க, இந்த இடத்துல பாருங்கள் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குது. 14.02 US டாலர், சரிங்களா? இது அமெரிக்க டாலர். இந்தியா மணியாக கன்வெர்ட் பண்ணால் இது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இப்படி தள்ளுங்க, உங்களுக்கு இருக்காது, நான் தள்ளுறேன் பாருங்கள். ஷார்ட்ஸுக்கு எனக்கு அதே 28 டேஸில் 0.04, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. அதுவே லைவுக்கு பாருங்கள் லாஸ்ட்டு 28 டேஸில் 0.61. ஸோ லைவ் போட்டால் அமௌண்ட்டு கிடைக்கும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் லைவ் நீங்கள் ப்ராப்பராக போடணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக லைவ் போட்டால் அமௌண்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு லைவ் வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதையும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டென்ட் பேஜுக்கு போயிடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்னு இருக்குது. இந்த லைவை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைவை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட்ச் ஹவர்ஸ், இந்த வாட்ச் ஹவர்ஸ் எலிஜிபிலிட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவ் பார்த்தீங்கன்னா 78 வியூஸ் தான் போயிருக்கு. ஆனால் 2.5 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நான் லைவ் போடும்போது ஒரு வாட்ச் ஹவர்ஸ் வரும் பார்த்தீங்களா, மணிக்கணக்காக நம்ம போடுவோம், 10 மணி வரைக்கும் போடுவோம், 10 மணி நேரம் போடுவோம். ஆனால் அந்த வாட்ச் ஹவர்ஸ் வராது. ஆஃப்டர் லைவு முடிச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த லைவ் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லைவில் எனக்கு 0.45 பைசா ரெவென்யூ கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக லைவை நீங்கள் ப்ராப்பராக போட்டால் தான் அமௌண்ட் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் நீங்கள் லைவில் அமௌண்ட் வருமா, வாட்ச் ஹவர்ஸ் வருமா, இந்த 2 விஷயத்தையும் பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் லைவு ப்ராப்பராக எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவில் இவ்வளோ தான் வாட்ச் ஹவர்ஸ் வருது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போதும். என்னுடைய சேனல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது பார்த்தீங்கன்னா டெக் சேனல் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம். டெக் அண்ட் மோட்டிவேட் கலந்த சேனல் தான் இது. ஸோ டெக் சேனல் அப்டேட் மட்டும் சொல்லாது, அந்த அப்டேட்டால் என்ன பிரச்சனை,
என்ன பிரச்சனை நடக்குது அது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. புதுசாக யாருன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அந்த வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, லைவ் எப்படி போடணும், ப்ராப்பராக போடணும், லைவில் இன்னும் நிறைய செட்டிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா லைவ் ஃபுல் டீட்டெயில் அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். என்னுடைய மற்ற பிளேலிஸ்ட்டும் பாருங்கள். லைவில் தயவு செஞ்சு உங்கள் பர்சனல் டீட்டெயிலை ஷேர் பண்ணாதீங்க. அதே போல் நீங்களாக போயிட்டு எப்பயாவது ஒரு டைம் கேட்கலாம், தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்களே உங்களுடைய லைவை ஆஃப்டர் கட் பண்ணிவிட்டு வேறொரு மொபைலில் பாருங்கள். நீங்கள் என்ன பேசியிருப்பீங்கன்னா, வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என் பேர் கனி, என் ஊர் வந்து இது அப்படின்னு தான் பேசியிருப்பீங்க. மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இங்கே ஒரு டச், ஃபினிஷிங்கில் ஒரு டச், அப்படியே அந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வராது. லைவில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கணும். ஸோ இப்போ என்னுடைய லைவை கூட நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். நான் எப்படி போட்டிருக்கேன், அது மக்கள் உட்காந்து பார்ப்பாங்களா, அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைவ் போடுங்க. கண்டிப்பாக லைவ் வந்து இப்படி தான் போடணும். இது வரைக்கும் இதை பற்றி இந்த யூடியூப்லேயே வீடியோ கிடையாது. அவங்களுடைய சேனலை வீடியோ போட்டால் போதும் அப்படின்னு போகிறாங்க. நம்ம சேனல் அவேர்னஸ் வித் வீடியோ ரெண்டுமே இருக்கும். ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுன்னா உங்களுடைய பெஸ்ட்டு கமெண்ட்டை கொடுங்க. கமெண்ட் பண்ணுறதுனாலையும் நிறைய நன்மைகள் நடக்குது. அந்த வீடியோவும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் போட்ட வீடியோவை நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏதாவது புதுசாக கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.